கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். என்ன செய்தி சொல்லுது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல்? எதிர்க்கட்சிகள் என்ன புரிஞ்சுக்கணும்? திமுகவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாக்குகளை எப்படி பார்க்குறீங்க? திமுகவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய தந்தை கலைஞர் அவர்களுக்கு இருந்த போல் எதிர்ப்பு வாக்கு மக்கள் மத்தியில் இல்லை என்பது தெள்ள தெளிவாக காட்டுகிறது. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் போல் எதிர்ப்பு வாக்குகள் இல்லாத ஒரு தலைவர் என்ற ஒரு அந்தஸ்தை பெறுகிறார். இந்த மேற்கு மண்டலத்தில் சுமார் 75% வாக்கு வரை திராவிட முன்னேற்ற கழகம் பெற வேண்டும் என்றால் அதன் தலைவர் மு க ஸ்டாலினுக்கு மக்கள் மத்தியில் எவ்வித எதிர்ப்பும் இல்லை என்று தெள்ள தெளிவாக தெரிகிறது. குறிப்பாக அவர் 2021 ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே அவருக்கு கடும் எதிர்ப்பு என்று போலியாக பொய்யாக கட்டுக்கதைகளை பலரும் ஊடகத்தில் ஏவி வந்தார்கள். தெரிந்து கொண்டே அந்த பொய்களை பரப்பி வந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவருக்கு கிடைத்திருக்க தொடர் வெற்றிகளிலும் குறிப்பா விக்கிரவாண்டியில் 63% வாக்குகளுக்கு மேல் எடுத்ததிலும் இங்கு ஈரோடு கிழக்கில் சுமார் 75% வாக்குகளை நெருங்கியதிலும் திமுக கழகத்திற்கு எதிர்ப்பு வாக்குகள் இல்லை என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. இது விக்கிரவாண்டி என்றாலும் சரி, ஈரோடு கிழக்கு என்றாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் வரும் மக்களவை தேர்தலில் அதன் அணி சுமார் 50% வாக்குகளுக்கு மேல் எடுத்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் இந்த இடைத்தேர்தல் முடிவு நமக்கு கூறுகிறது. காரணம், 2 இடைத்தேர்தல்களையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணித்தது அதன் பலகீனமாகவே பார்க்கப்படுகிறது. அது குறிப்பாக விக்கிரவாண்டியில் வன்னியர் அல்லாத சமூக மக்கள் மத்தியில் அதிமுக தன் நம்பிக்கை இழந்துவிட்டது. அதுபோல் ஈரோடு கிழக்கில் கொங்கு வேளாள கவுண்டர் அல்லாத மக்கள் மத்தியில் அதிமுக தன் நம்பிக்கையை இழந்துவிட்டது. அனைத்து தரப்பு மக்களின் நம்பிக்கையும் பெற்ற ஒரு தலைவராக மு க ஸ்டாலின் தமிழக மக்கள் மத்தியில் திகழ்கிறார் என்றால் இது திராவிட இயக்க வரலாற்றிலே கலைஞர், புரட்சி தலைவி, முத்தமிழறிஞர் போன்ற தலைவர்களுக்கு கிடைக்காத ஒரு இடத்தை மு க ஸ்டாலின் பெற்றிருக்கிறார் என்றுதான் நாம் கருத வேண்டும். அதே வேளையில் நாம் தமிழர் கட்சி டெபாசிட் பெற முடியாதது அந்த கட்சியினருக்கு ஒரு அதிருப்தி தான், ஒரு ஏமாற்றம் தான் என்றாலும் கூட அவர்கள் எடுத்திருக்க வாக்கு என்பது ஸ்டாலின் வர்சஸ் சீமான் என்று 8% பலம் கொண்ட ஸ்டாலின், 47% கொண்ட ஒரு சீமான், 47% கொண்ட ஸ்டாலினுக்கு எதிராக துணிச்சலாக களத்தில் வந்து நின்று எதிர்கொண்டு நின்றது ஒரு துணிச்சலான தலைவர் என்ற ஒரு இமேஜை சீமானுக்கு 234 தொகுதியிலும் தெள்ள தெளிவாக கொடுத்திருக்கிறது. அதிமுக களத்திற்கு வராததும், என்டிஏ களத்திற்கு வராததும், வரும் சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் நாம் தமிழர் சீமான் தனித்து நின்றால், இதே உறுதியோடு அவர் நின்றால் களத்திற்கு வராத 2 கட்சிகளையும் பலகீனப்படுத்த முடியும் என்பதற்கு சீமான் எடுத்திருக்கக்கூடிய 15க்கும் மேற்பட்ட சதவீத வாக்குகள் காட்டுகிறது. சீமானை பொறுத்தவரையில் அவர் இதில் வளர்ச்சி பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சீமான் முன்பு எடுத்ததை விட 1% வாக்கைத்தான் பெற்றார். இத்தனைக்கும் அவர் அதிமுகவின் போராட்டத்தை ஆதரித்தார், அதிமுகவை பற்றி பேசினார், விஜயகாந்தை ஆதரித்ததை பற்றி எல்லாம் பேசினார், மற்றும் நடிகர் விஜய் பற்றி எல்லாம் பேசினார். ஆனால் அவர் அங்கு 1% வாக்குதான் உயர முடிந்தது. இங்கு கொடநாடு கொலை வழக்கை ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கேட்டார். பொள்ளாச்சி பாலியல் விவகாரங்களை பற்றி பேசினார், தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றி பேசினார், அதிமுக அமைச்சர்கள் கைது ஏன் செய்யப்படும் என்று பேசினார். நடிகர் விஜய் ஒரு அரசியல் சக்தியே இல்லை, அவர் ஒரு பொருட்டே இல்லை என்றெல்லாம் விஜய், அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் அனைவரையும் அடித்தே பேசினார். குறிப்பாக திப்பு சுல்தானை உயர்த்தி பேசினார், பழனி பாபாவை உயர்த்தி பேசினார். விழக்கூடிய ஓட்டு சீமான் தலைமைக்கு விழக்கூடிய ஓட்டு, எனக்கு விழக்கூடிய ஓட்டு, என் தலைமைக்கு விழக்கூடிய ஓட்டு என்று அவர் தன்னை முன்னிறுத்தி அந்த 15க்கும் மேற்பட்ட சுமார் 16% வாக்கு எடுத்திருப்பது 234 தொகுதியிலும் சீமானுக்கு ஒரு பெரிய பூஸ்டை கொடுக்கும். நிச்சயமாக சீமான் தொடர்ந்து 1% 8க்கு வந்தவர், அடுத்தும் வளர்ச்சி பாதையில் செல்வார். சீமானுக்கு இது பெரிய வளர்ச்சியை இந்த தேர்தல் கொடுக்கும். குறிப்பாக 10 நாட்களாக ஸ்டாலின் வர்சஸ் சீமான் என்ற ஒரு நரேட்டிவும் களத்தில் என்னால் துணிச்சலாக நிற்க முடியும் என்று அவர் நிரூபித்திருப்பதும், ஏற்கனவே கமலஹாசனின் தினகரனையும் பலகீனப்படுத்தி அவர் 1லிருந்து 8 வளர்ந்தது போல் இம்முறை 2026 அதிமுகவையும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் பலகீனப்படுத்தக்கூடிய சக்தியை ஸ்டாலினை எதிர்த்து நின்று சீமான் பெற்றிருக்கிறார் என்று கருதுகிறேன். காலம்தான் இதனை உணர்த்தும். நிச்சயமாக எதிர்ப்பே இல்லாத தலைவராக மு க ஸ்டாலின் உருவெடுத்திருக்கிறார் என்ற கருத்தை முன் வச்சிருக்கிறீங்க. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. அடுத்ததாக